குருடரின் கண்கள் திறக்கப்படும். அப்பொழுது குருடரின் கண்கள் திறக்கப்பட்டு செவிடரின் செவிகள் திறவண்டு போம். அப்பொழுது முடவன் மானைப் போல் குதிப்பான், ஊமையன் நாவும் கம்பீரிக்கும். வனாந்திரத்திலே தண்ணீர்களும் கடுவெளியிலே ஆறுகளும் பாய்ந்தோடும். கர்த்தர் நம்மை ரட்சிக்க வரும்போது அவர் பெரிய காரியங்களை செய்வார் என்று நாம் எதிர்பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிந்தார். கர்த்தர் நம்மை ஆளுகை செய்யும் போது நமக்குள்ளே அற்புதங்களும் அதிசயங்களும் நடைபெறும். தேசங்களிலே அற்புதங்கள் நடைபெறும். கர்த்தருடைய கிருபை வெளிப்படும் போது அவருடைய வல்லமையும் சேர்ந்து வெளிப்படும். மனுஷனுடைய கரங்களில் அற்புதங்கள் நடைபெறும். குருடரின் கண்கள் திறக்கப்படும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் ஊழியம் செய்த காலத்தில் குருடர்களின் கண்களை திறந்தார். அவர்களுக்கு பார்வை கிடைக்கச் செய்தார். இயேசு அவ்விடம் விட்டு போகையில் 2 குருடர் அவர் பின்னே சென்று, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இறங்கும் என்று கூப்பிட்டார்கள். மத்தேயு 9:27. அப்பொழுது பிசாசு பிடித்த குருடரும் ஊமையுமான ஒருவன் அவரிடத்தில் கொண்டு வரப்பட்டான். குருடும் ஊமையுமானவன் பேசவும் காணவும் தக்கதாக அவனை சுஸ்தமாக்கினார். மத்தேயு 12:22. அப்பொழுது வழியருகே உட்கார்ந்திருந்த 2 குருடர் இயேசு அவ்வழியே வருகிறார் என்று கேள்விப்பட்டு, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இறங்கும் என்று கூப்பிட்டார்கள். மத்தேயு 20:30. இவைகளைச் சொல்லி அவர் தரையிலே துப்பி உமிழ் நீரினால் சேருண்டாக்கி அந்த சேற்றை குருடனுடைய கண்களின் மேல் பூசி, நீ போய் சீலோவாம் குளத்திலே கழுவு என்றார். சீலோவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவன் என்று அர்த்தமாம். அப்படியே அவன் போய் கழுவி பார்வை அடைந்தவனாய் திரும்பி வந்தான். யோவான் 9:6-7. இயேசு கிறிஸ்து தம்முடைய வல்லமையினாலே செவிடர்களுடைய காதுகளை திறந்தார். எப்பத்தா என்று ஒரு வார்த்தை மாத்திரம் சொன்னார். எப்பத்தா என்னும் வார்த்தைக்கு திறக்கப்படுவாயாக என்று அர்த்தமாம். இயேசு கிறிஸ்து அந்த வார்த்தையை சொன்ன மாத்திரத்தில் செவிடனுடைய காதுகள் திறந்தது. அவன் செவ்வையாய் கேட்டான். வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு எப்பத்தா என்றார். அதற்கு திறக்கப்படுவாயாக என்று அர்த்தமாம். உடனே அவனுடைய செவிகள் திறக்கப்பட்டு அவனுடைய நாவின் கட்டும் அவிழ்ந்து அவன் செவ்வையாய் பேசினான். மார்க்கு 7:34-35. இயேசு கிறிஸ்துவினிடத்தில் முடவர்களையும் திமிர்வாதக்காரனையும் அழைத்துக் கொண்டு வந்தார்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் சப்பானிகளும் நடந்தார்கள். அவன் குதித்தெழுந்து நின்று நடந்தான். நடந்து குதித்து தேவனை துதித்துக் கொண்டு அவர்களுடனே கூட தேவாலயத்திற்குள் பிரவேசித்தான். அப்போஸ்தலர் 3:8. இயேசு கிறிஸ்துவின் குணமாக்கும் வல்லமையினால் ஊமையர்களும் பேசினார்கள். அவர்கள் புறப்பட்டு போகையில் பிசாசு பிடித்த ஊமையான ஒரு மனுஷனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். பிசாசு துரத்தப்பட்ட பின்பு ஊமையன் பேசினான். ஜனங்கள் ஆச்சரியப்பட்டு, இஸ்ரவேலில் இப்படி ஒரு காலம் காணப்படவில்லை என்றார்கள். மத்தேயு 9:32-33. இயேசு கிறிஸ்து தேவனிடத்தில் இருந்து வந்தவர். இந்த சத்தியத்தை உறுதி பண்ணும் வண்ணமாய் இயேசு கிறிஸ்து இந்த அற்புதங்களை செய்தார். யூதருக்குள்ளே அதிகாரியான நிக்கதேமு என்னப்பட்ட பரிசேயன் ஒருவன் இருந்தான். அவன் ராக்காலத்திலே இயேசுவினிடத்தில் வந்து, ரபி, நீர் தேவனிடத்தில் இருந்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் ஒருவனும் தன்னுடனே தேவன் இராவிட்டால் நீர் செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் என்றான். யோவான் 3:1-2. இயேசு கிறிஸ்து தேவனிடத்தில் இருந்து வந்தவர் மாத்திரமல்ல, அவரே தேவனாகவும் இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவே மனுஷர் பேசுவதற்கு வாயை சிருஷ்டித்தார். கேட்பதற்கு காதுகளையும் காண்பதற்கு கண்களையும் உண்டாக்கினார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மனுஷருடைய ஆத்மாவிலே மிகப்பெரிய அற்புதங்கள் நடைபெறுகிறது. கிறிஸ்துவின் வார்த்தையினாலும் அவருடைய ஆவியினாலும் ஆவிக்குரிய குருடராய் இருக்கிறவர்களின் கண்கள் திறக்கப்படுகிறது. மங்கிப்போய் இருக்கிற மனக்கண்கள் பிரகாசம் அடைகிறது. அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்கு உரிய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு ஒளி நடத்திற்கும் சாத்தானுடைய அந்தகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும் திரும்பும்படிக்கு நீ அவர்களுடைய கண்களை திறக்கும் பொருட்டு இப்பொழுது உன்னை அவர்களிடத்திற்கு அனுப்புகிறேன் என்றார். அப்போஸ்தலர் 26:18. ஒரு சிலர் தேவனுடைய அழைப்பை கேட்க முடியாதபடிக்கு
ஆவிக்குரிய செவிடர்களாய் இருக்கிறார்கள். கர்த்தர் அவர்களுடைய செவிகளை திறக்கிறார். அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை தெளிவாய் கேட்கிறார்கள். கர்த்தர் லீதியாளின் இருதயத்தை திறந்தருளினார். அப்போது அவள் பவுல் சொல்லியவைகளை கவனித்தாள். ஒரு சிலர் ஆவிக்குரிய ஊமையர்களாய் இருப்பார்கள். தேவனை பற்றியும் தேவனுக்காகவும் எவ்வாறு பேசுவது என்று அறியாதிருப்பார்கள். கர்த்தர் அவருடைய உள்ளத்தில் அற்புதத்தை செய்வார். அவர்களுக்கு கர்த்தரை அறிந்து கொள்ளும் அறிவு கிடைக்கும். கர்த்தர் அவருடைய உதடுகளை திறப்பார். அவருடைய உதடுகள் கர்த்தரை துதிக்கும் துதியினால் நிரம்பி இருக்கும். இதுவரைக்கும் கர்த்தருக்காக பேசாமல் ஊமைகளைப் போல இருந்தவர்கள் இப்போது தைரியமாய் பேசுவார்கள். கர்த்தர் அவர்களுக்கு அற்புதம் செய்யும் போது அவர்கள் கர்த்தருடைய சத்தியத்தை பிரசங்கிப்பார்கள். கர்த்தருடைய ஆவியானவர் உன்னதத்திலிருந்து ஊற்றப்படுவார். வனாந்திரத்திலே தண்ணீர்களும் கடுவெளியிலே ஆறுகளும் பாய்ந்தோடும். வனாந்திரத்தில் யாரும் தண்ணீரை எதிர்பார்க்க மாட்டார்கள். ஆனால் அங்கு ஊற்று தண்ணீர் பாய்ந்து ஓடும். வசனத்தை கேட்ட புறஜாதியார் மீது பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்ட போது இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறிற்று. இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக் கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அப்போஸ்தலர் 10:44. தண்ணீர்களும் ஆறுகளும் பாய்ந்தோடும். இதை பார்க்கும்போது பிரஜாதியாருக்கு மிகுந்த ஆச்சரியமாய் இருக்கும். அவர்கள் புதிய உலகத்தில் பிரவேசிப்பது போல பிரவேசிப்பார்கள். வனாந்திரத்தில் தண்ணீர் பாய்ந்தோடுவதனால் வெட்டாம் தரை தண்ணீர் தடாகமாகும். வறண்ட நிலம் நீரூற்றுகளாகும்.